வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்கள் கையில் புக்கு இல்லைனாலும் இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்பது 11th ஃபிசிக்ஸ் யூனிட் 1 derived quantities and units அதை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now discuss the topic derived quantities and units. derived quantities and their units. இது நம்ம இந்த டாபிக் நல்ல தரவாக இருக்கணும். இதுலேருந்து நமக்கு என்ன இருக்குது, ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதனுடைய ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் இருக்குது, அண்டு யூனிட்ஸ் இருக்குது. இது நமக்கு என்ன இருக்குது, ப்ராப்ளம் 1 மார்க் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட்ஸ்லாம் நமக்கு நல்ல தரவில் இருந்தால் தான் ஜெய், நீட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணி தான் படிக்கணும். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஷன் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளேன் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். இதோட யூனிட் என்ன இருக்குது, ரேடியன். ரேடியன். பிளேன் ஆங்கிள்னால் தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்க் அப்படின்னா என்ன இருக்குது, வட்ட வில். ரேடியஸ்ன்னு நமக்கு தெரியும், ஆரம். ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ், வட்ட வில் டிவைடட் பை ஆரம். இதனுடைய அலகு என்ன இருக்குது, ரேடியன். இது ஃபுல் ஃபார்மாக படிக்கணும், ரேடியன் படிக்கணும். சாலிட் ஆங்கிள்ஸ், திண்ம கோணம் அப்படின்னு சொல்கிறோம். சாலிட் ஆங்கிள், திண்ம கோணம். இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு யூனிட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏரியாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், லென்த் இன்ட்டு பெர்த் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லென்த்தோட எஸ்ஐ யூனிட்டும் மீட்டர் தான், பெர்த்துக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான். அப்போ யூனிட்னா இருக்குது மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வால்யூம், கன அளவு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய யூனிட் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி, திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். திசை வேகத்தை எப்படி எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய யூனிட்னா இருக்குது மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஃபார்முலா வெலாசிட்டி டிவைடட் பை டைம். யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், கோண இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டைம். ஸோ இதனுடைய யூனிட் என்ன இருக்குது, ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன், கோண முடுக்கம். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசைவேகம் டிவைடட் பை டைம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்குறோம், டென்சிட்டி, மாஸ் டிவைடட் பை வால்யூம். டென்சிட்டினா அடர்த்தி. அதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம், நிறை டிவைடட் பை கன அளவு, மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் கிலோகிராம் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம், மாஸ் அண்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நேர்கோட்டு உந்தத்தை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம், நிறை இன்ட்டு திசை வேகம், அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா என்ன இருக்குது, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா நிலைமை திருப்புத்திறன். எக்ஸ்பிரஷன் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நிலைமை திருப்புத்திறன் எப்படி மெஷர் பண்ணுறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை
மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ன்றோம். இப்போ மாஸோட யூனிட்டு கிலோகிராம், டிஸ்டன்ஸ் ஸ்கொயரில் வரனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ், விசை. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் நியூட்டன். இப்போ சயின்டிஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் எழுதுனா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதனால தான் என்ன இருக்குது, கேபிட்டல் என் அப்படின்னா இங்கே நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர், அழுத்தம். ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. விசை டிவைடட் பை பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம், ப்ரெஷர் அதனுடைய எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. யூனிட் பாருங்கள் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர். பாஸ்கல், பிஏ அப்படின்னா என்ன இருக்குது, அது சயின்டிஸ்ட் நேம், அதனால் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல் அப்படின்றது அறிவியல் அறிஞர் பெயர். அவர் தான் ப்ரெஷரை கண்டுபிடிச்சனால அவருடைய நேமே கொடுத்துருவோம், பாஸ்கல். எனர்ஜி, ஒர்க்கு, அதாவது எனர்ஜி ஆற்றல்னாலும் சரி வேலைனாலும் சரி பொதுவான சமன்பாடு தான், எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஈக்குவேஷன். ஃபோர்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ், இதை நம்ம எப்படிக்கலாம், நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர் ஜூல். இந்த சயின்டிஸ்ட் நேமில் வரதுலாம் ஃபஸ்ட் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜெயின் படிக்கக்கூடாது, ஜூல் தான் படிக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு பவர், பவர்னால் திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் டிவைடட் பை டைம், இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் ஃபர் செகண்ட், ஜூல் ஃபர் செகண்ட். ஆர் வாட். இங்கே தெளிவாக நமக்கு வாட்னே கொடுத்துருவோம். இப்போ சயின்டிஸ்ட் நேம் ஃபுல்லாக எழுதுனான்னா ஸ்மால் லெட்டரில் எழுதணும். சயின்டிஸ்ட் நேமோட வாட்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எதுனாலும் டபிள்யூ போட்டிருக்காங்க பாருங்கள். சயின்டிஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் எதுனா கேபிட்டலில் இருக்கணும், சயின்டிஸ்ட் நேமே எழுதுனா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இம்பல்ஸ், இம்பல்ஸ் அப்படின்னா கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். த ஃபோர்ஸ் ஃபார் டைம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், விசை இன்ட்டு நேரம் அப்படின்னு சொல்கிறோம். டைம்னா நேரம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அது என்ன இருக்குது, நியூட்டன் செகண்ட், நியூட்டன் செகண்ட். என்னன்றது என்ன படிக்காதீங்க, நியூட்டன் படிங்க. எஸ்ன்றது செகண்ட், நியூட்டன் செகண்ட். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன இருக்குது, நியூட்டன், டிவைடில் லென்த் ஒரு நாள் நியூட்டன் பர் மீட்டர், நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் நம்ம என்ன சொல்கிறோம், விசையின் திருப்புத்திறன் அல்லது திருப்பு விசை. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் விசையின் திருப்புத்திறன், டார்க் அப்படின்னா திருப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். அதுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், யூனிட்னா இருக்குது நியூட்டன் மீட்டர், யூனிட் நியூட்டன் மீட்டர். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் டார்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் யூனிட் தான் வரும், நியூட்டன் மீட்டர். பட் எனர்ஜி ஒர்க்கெலாம் ஸ்கேலார் குவான்டிட்டி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க்கு, இது என்னவா சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டராக இருந்தாலும் இந்த குவான்டிட்டி, இந்த டிரைவ்டு குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி. அதனால் இங்கே ஜூல்லாம் போடக்கூடாது, வெறுமனே நியூட்டன் மீட்டரோட நிறுத்திக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டம். இதனுடைய எக்ஸ்பிரஷன் கரண்ட் இன்ட்டு டைம், கரண்ட் இன்ட்டு டைம். கரண்ட்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம், டைம் நேரம். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஆம்பியர் செகண்ட். ஏன்னா கரண்ட்டோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். ஏ கேபிட்டல் ஏ அப்படி இருக்கா, சயின்டிஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கேபிட்டல் ஏன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அது ஆம்பியர்னு ரீட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க செகண்ட் இருக்குது, டைமோட யூனிட் ஆம்பியர் செகண்ட். இந்த ஆம்பியர் செகண்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் கூலும். இப்போ சின்றதும் சயின்டிஸ்ட் நேம், சின்றது சயின்டிஸ்ட் நேம். அப்போ சின்னா கூலும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். மேக்னட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். The force
டிவைடட் பை ப்ராக்கெட் இன்சைடில் கரண்ட் இன்ட்டு லென்த்து அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட் என்ன இருக்குது? ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனு, டிவைடில் வரதுனால என்ன இருக்குது? கரண்ட்டுக்கு நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர். ஆம்பியர் மீட்டர். இந்த டேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டெஸ்லா அப்படின்றோம். இப்போ பாருங்க, அனதர் இந்த நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? டெஸ்லான்னு எழுதுகிறோம். இப்போ டெஸ்லான்றது சயின்டிஸ்ட் நேம். டெஸ்லான்றது சயின்டிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சயின்டிஸ்ட் நேம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? ஸ்மால் லெட்டரில் எழுதுறாங்க பாரு. உண்மையிலே டெஸ்லாவை என்ன பண்ணணும்? கேபிட்டல் டி போட்டு நிறுத்தியிருந்தால் வெறும் சிம்பிள் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டிருந்தா அது சயின்டிஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சயின்டிஸ்ட் நேம் டெஸ்லாவை ஃபுல் நேம் எழுதுறதுனால ஸ்மால் லெட்டரில் யூனிட் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், விசை மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். விசை மாறிலி. ஃபோர்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் எல்லாத்துக்கும் ஒரே எஸ்ஐ யூனிட் தான். என்ன இருக்குது? மீட்டர்னு வரும். அது டிவைடில் வருது. ஃபோர்ஸ் நியூட்டன், அதான் நியூட்டன் பர் மீட்டர். நெக்ஸ்ட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுப்போம். அதனுடைய ஃபார்முலா பற்றி எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா பாருங்கள். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிவைடட் பை ஃப்ரீக்வென்சி. பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிவைடட் பை ஃப்ரீக்வென்சி. யூனிட் வந்து என்ன இருக்குது? ஜூல்ஸ் அகெயின். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், எனர்ஜினா ஜூலு, ஃப்ரீக்வென்சி டிவைடில் வரதுனால அதனோட யூனிட் என்ன இருக்குது? பர் செகண்டை இங்கே எழுதும்போது என்ன இருக்குது? ஜூல்ஸ் செகண்ட் அப்படின்னு எழுதிடுறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட், தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட், தன்வெப்பம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா வெப்பத்திறன்றோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா தன்வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் எனர்ஜி divided by mass into temperature. Mass into temperature. சரி, யூனிட் என்ன இருக்குது? ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இங்கே ஒவ்வொரு டைம் பர் சொல்லக்கூடாது. அதனால் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ். என்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிரஷன் பாருங்கள். எனர்ஜி டிவைடட் பை டெம்பரேச்சர். எனர்ஜி அப்படின்னா ஜூல்னு தெரியுது, டெம்பரேச்சர்னா கெல்வின் அப்படின்னு இருக்கு எஸ்ஐ யூனிட்டில். அதான் யூனிட் பாருங்கள், ஜூல் பர் கெல்வின். இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தர் யூனிட் வந்து நீங்கள் நல்லா தரவாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து 1 மார்க் ப்ராப்ளம் அதுமாரி இதுலேருந்து கேட்கக்கூடிய யூனிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன இருக்குது? நீட், ஜேஇ அப்படின்ற பப்ளிக் எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம இந்த டாப்பிக்கை மறக்கவே கூடாது. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு படிக்கக்கூடிய டாபிக் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அதனால் என்ன இருக்குது? இது தரவாக இருக்கணும். இந்த மெஷர்மெண்ட் இந்த ஃபஸ்ட் யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் நமக்கு யூனிட் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னென்ன மேக்ஸிமம் புக்கில் கொடுத்துருந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ்லாம் தரவாக இருக்கணும். அதோடைய எக்ஸ்பிரஷனும் தரவாக இருக்கணும், அதனுடைய யூனிட்டும் தரவாக இருக்கணும். ஃபிசிக்ஸ் பிபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்கள் கையில் புக் இல்லைனாலும் இதை பார்த்து இதிலிருந்து குறிப்பெடுத்து படிக்கிற வகையில் தான் இந்த சேனல் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்ஸ் பிபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.